அருளை பெற வேண்டும். அருளை பெறுவதற்கு என்ன அருள்? என்ன? நல்ல மனதுமே அருள், தூய மனமே அருள், கருணையுள்ள மனமே அருள், சாந்தமான மனமே அருள், மலர்ந்த முகமே அருள், இன்சொலுக்கு பேசுவதே அருள், நல்ல செய்கைகள் அத்தனையும் அருள். இது அருள். இந்த இடத்துல நல்லதான் நடக்குதுன்னா அருள் இருக்குன்ற அர்த்தம். அங்கே வஞ்சனை இருந்தால் அருள் இருக்க முடியாது. ஒரு நற்காரியம் நடந்தால் இங்கே அருள் இருக்கு. நற்காரியம் நடக்கின்ற இடத்தில் அருள் இருக்கு. அருளுக்கு விளக்கம் தேடி தேவையில்லை. இனிமையாக பேசுகிறான், அது வஞ்சனையிட்டு பேசுகிறான், அருள் உள்ளவன். தயவு செய்து அன்னதானம் செய்கிறான், அருள் உள்ளவன். பசியாற்றக்கூடிய என்ன உள்ளவன், அருள் உள்ளவன். அருள் என்பதுக்கு தான் இலக்கணம். அப்போ அதே சொல்கிறான், ஒருவன் எங்கனம் ஆளும் அருள், தான் ஊன் பெருக்கருக்கு தான் பெரிது உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடம்பை வளர்ப்பதற்காக, தன் உடம்பு ஊட்டச்சத்து பெறுவதற்காக ஒரு உயிரை கொன்பவர்களும் அருள் இருக்க முடியாது. அவனை நரகம் பற்றி விடாது. இன்னொரு பெரிய ரகசியம், உண்ணாமே உள்ளது உயிர்நிலை, ஊனுன்னு அண்ணாத்தல் செய்யாத அலறுனா. என்ன ஆற்றல்! பெரிய வார்த்தை. ஒருவன் ஜென்மத்தை கிடையாது இல்லாதத்தான் அருள் உள்ளவனாக அவளை வேணும் என்றால் புலால் ஒண்ணக்கூடாது. மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு என்ன வேணும்னா அவன் உயிருக்கிற ஒரு ஊனுன்னா கூடாது. உண்ணாமே உள்ளது உயிர்நிலை. இந்த உடம்புக்கு சைவ உணவு தான். அசுத்த உணவு கொடுத்தால் உடனே அவன் இறந்து போவான். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண அண்ணாத்த செய்யாதர், நரகம் அவனை பட்டு கொண்டு விடாதுன்னு சொல்லுவான். ஆக ஞானிகள் சாப்பிடுவதற்கு முன்னே சாப்பிட்டுக்கலாம், தவத்தை மேற்கொண்டவர் போல சாப்பிடக்கூடாது. ஆகவே நிலை உயர்வதற்கு ஒரே வழி ஒன்று ஜீவகாரண்ய ஒழுக்கம்.